பாருங்க. இப்ப இதுல காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, தியானம், வைகல் இப்படி இருக்கு இல்லைங்களா? சரி, ஓகே. இப்ப இதுல ஏற்பாடு, இந்த ஏற்பாடு எப்படி பிடிக்கலாம் அப்படின்னா எல் பிளஸ் பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. எல் பிளஸ் பாடு. இந்த எல் என்றால் சூரியன், எல் என்றால் சூரியன், பாடு என்றால் மறைக்கின்ற நேரம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சூரியன் மறைக்கும் சிறுபொழுது எதுன்னு கேட்டா ஏற்பாடு. அப்ப சூரியன் மறைனா மாலை சொல்லக்கூடாது, ஏற்பாடு சொல்லணும். ஓகேங்களா? சூரியன் மறைகின்ற சிறு பொழுது இருப்பா ஏற்பாடு. அதை நம்ம மிஸ் பண்ணிருக்கேன், அதை சொல்லிடுறோம். ஏற்பாடு, ஏற்பாடு என்னன்னா எல் பிளஸ் பாடு. எல் என்றால் சூரியன், பாடு என்றால் மறைக்கின்ற நேரம். ஓகேங்களா? ரைட். இப்ப அடுத்ததாக இன்னொரு டேட்டா நான் சொல்றேன் பாருங்க. இதுல நமக்கு 3 பகல் பொழுது கிடைக்கும், 3 இரவு பொழுது, 3 பகல் பொழுது, 3 இரவு பொழுது. அப்ப எதுதான் பகல் பொழுது? மாலை பகல் பொழுது, நண்பகல் பகல் பொழுது, ஏற்பாடு. இது 3 பகல் பொழுது. அப்ப இது 3 இரவு பொழுது. அப்போ சிறு பொழுதில் பகல் பொழுது மொத்தம் எத்தனை கேட்டா 3, இரவு பொழுது எத்தனை கேட்டா மொத்தம் 3. சரி, இதுல எப்படி கேள்வி உங்களுக்கு கேட்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ சூரியன் உதிக்கின்ற பொழுது எது? காலை. சூரியன் உதித்த பிறகு, ஓகேங்களா, நண்பர்களுக்கு முந்தைய பொழுது எடுத்தப்ப மறுபடியும் காலையில் தான் வரும். இந்த மாதிரி உங்களுக்கு இந்த இதை கொடுத்துட்டு நண்பகல் முறையை முந்தைய பொழுது எது இப்படிலாம் உங்களுக்கு கேள்விகள் மாற்றி மாற்றி கேட்கணும். இதுல இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, இதுல ஞானம் இருக்குங்களா, இதுதான் நம்ம நள்ளிரவுன்னு சொல்லணும். நள்ளிரவு. சிறு பொழுதில் நள்ளிரவை குறிக்கும் பொழுது எதுன்னு கேட்பாங்க. சிறு பொழுதில் நள்ளிரவு. நள்ளிரவு எது? யாமம். ஒரு பாடம் வரும் பாருங்க, முன்னாடி சாமத்துல சாமி வாசம் வீசுது. அப்ப அதுதான் வந்து நள்ளிரவு அப்படின்னு சொல்லுவாங்க. சிறுபொழுது நள்ளிரவு எதுக்குன்னா யாமம் தான். இந்த வைகரைன்றது பகல் பொழுது இதே போகும். பகல் பொழுது இப்ப காலை. அப்ப காலைக்கு முன்னாடி தான் வரும் வைகரை தான். அப்போ 2 to 6 அது. ஓகேங்களா? இதை அந்த கொஸ்டின் நம்ம இதை மிஸ் பண்ணியிருக்கேன், இதை வந்து பார்த்துக்கணும். ஓகேங்களா? புரியல, நீங்க கமெண்ட் சொல்லுங்க, கமெண்ட் சொல்லுங்க. நான் உங்களுக்கு அடுத்த திரும்ப நான் உங்களுக்கு போடணும் அந்த கொஸ்டின். பாருங்க, செகண்ட் ஒன் பாருங்க. பாருங்க, சூரியன் மறையும் சிறு பொழுது எது? சூரியன் எதில் மறையும்? ஏற்பாடு தான் மறையும். மாலை சொல்லவே கூடாது. ஓகேங்களா? அப்போ ஏற்பாடு தான் மீனிங் எல் பிளஸ் பாடு. எல் என்றால் சூரியன், பாடு என்றால் மறைக்கின்றன. ஓகேப்பா? ஓகே. முன்பணி காலம் இடம்பெறாத பெரும் பொழுது எது? முன்பணி காலம் இடம்பெறாத பொழுது யோசிச்சு பாருங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் கொடுத்தேன். என்ன கொடுத்தேன்? மருதத்திலையும் நெய்தலையும் 6 பெரும் பொழுதுகள் வரும்னு சொன்னேன். யோசிச்சு பாருங்க, மருதத்திலையும் நெய்தலையும் 6 பெரும் பொழுதுகள். அப்ப மருதத்திலையும் நெய்தலையும் தான் வந்துருச்சு 6 பெரும் பொழுது வந்துருச்சு. ஓகேங்களா? அப்புறம் என்ன சொன்னேன்? குறிஞ்சிக்கால பெரும் பொழுதுகள், குளிர்காலம், முன்பனி காலம். அப்ப குளிர்ஞ்சல் தான் வந்தது முன்பனி வருது. இதுல வராது, முல்லையில வராது. அப்ப நீங்க ஆன்சர் இருப்பா முன்பனி காலம். ஆன்சர் யோசிச்சிருக்கீங்க, கரெக்டா சொல்றீங்க. வெரி குட். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, பின்பணி காலம் இடம்பெறாத பொழுது. இப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோம், யோசிங்க. பின்பணி காலம் இடம்பெறாத பொழுது. இப்ப பாருங்க, மருதத்திலையும் நெய்தலையும் 6 பெரும்பொழுதுகள் வந்துடும். அடுத்தது பின்பணி காலம் எதுல வருது? பாலையில வரும். பாலையில இளமையான பால் கொடுப்பாங்க, முதுமையான பால் கொடுப்பாங்க, பின்னாடியும் பால் தான் கொடுப்பாங்க. அப்ப எதுதான் வந்துருது? மருதத்துல வருது, நெய்தல்ல வருது, பால்ல. இது இடம் வராது, முளையில தான் நம்ம அது பிளான். ஓகேங்களா? இப்ப பாருங்க, கதிரவன் மறைந்த பிறகு இரவு பொழுதில் முற்பகல். கதிரவன் மறைந்த பிறகு இரவு பொழுதில் முற்பகல். இரவு பொழுதுனா எது நான் சொல்லிருக்கேன்? இரவு பொழுதுனா யாம். இங்க யாமம் முன்னாடி என்ன வருது? மாலை. பாருங்க, நம்மளோட வந்து செகண்ட் இந்த காலம் நான் புரியணுன்றதுக்காக நான் காமிக்கிறேன். ஓகே, இப்ப பாருங்க,
உங்களுக்கு புரியுறதுக்காக பாருங்க யாமம் இல்லையா. அப்ப சூரியன் மறைந்த பிறகு இரவினுடைய முற்பகுதி சூரியன் மறைந்த பிறகு சூரியன் மறைந்து வெப்பாட்டம் மறையுது. அப்புறம் என்னது இரவு பகுதி முன்னிட்டு என்ன வருது மாலை. புரியுதுங்களா பாருங்க சூரியன் மறைந்த பிறகு இரவு பகுதி முற்பகுதி மாலை. புரியுதுங்களா பாருங்க இப்ப பாருங்க கதிரவன் மறைந்த பிறகு கதிரவன் எதில் மறைந்த ஏற்பாட்டில் இரவு பகுதி முற்பகுதி இரவு பகுதி எது யாமத்துக்கு முன்னாடி இருக்கு மாலை தான். சொல்ல முடியுதா பாருங்க. வெரி குட். சிம்பிளா ஆன்சர் பண்றீங்க. ஓகே பாருங்க பகற்பொழுதின் இறுதி பகுதி கதிரவன் மறைகின்ற காலம். அப்ப பகற்பொழுது எதுக்கு முடியுது ஏற்பாட்ட முடியுது. கதிரவன் எதுல மறையுது ஏற்பாட்ட மறையுது. கதிரவன் மலைக்கு திரும்புவது நம்ம ஏற்பாடு தெளிவாக சொல்லிடுது. அப்ப அதுதான் ஏற்பாடு தான். ஓகேங்களா. ஓகே அடுத்ததான் கதிரவன் தோன்றுவதற்கு முன் இரவு பொழுதின் இறுதி பகுதி. கதிரவன் தோன்றுவதற்கு முன் இரவு பொழுதின் இறுதி பகுதி. இரவு பகுதி நள்ளிரவு, அதான் நம்ம குறிக்கும். இரவு பகுதினா யாமம். அப்ப இரவு பகுதியினுடைய முன்னாடி பகுதினா வரும் வைகரை. அப்ப இங்கிருந்து என்ன பார்க்கலாங்க கதிரவன் தோன்றுவது எதுல காலை. கதிரவன் தோன்றுவது காலையில. காலைக்கு முன்னாடி என்ன வரும் வைகை. ஏன்னா காலையில டைம் பாருங்க 6 to 10 விடியற் காலையில. அப்போ வைகரனுடைய பொழுதுல 2 to 10. அப்ப காலைக்கு முன்னாடி தான் வரும் வைகரை தான் வரும். புரியுதா பாருங்க. இப்ப புரியலாம் நீங்க அந்த புக் எடுத்து வச்சு நீங்க பாருங்க. நான் சொல்றது கரெக்டா வரும் உங்களுக்கு. ஓகேங்களா. ரைட். ஓகே நெக்ஸ்ட் இலக்கணத்தில் பொருளாவது யாது. இதுதான் நம்ம ஓப்பனிங்க சொன்னோம். ஓகேங்களா. அது ஒழுக்க முறையை கேட்கும். இலக்கணத்தில் பொருள் இலக்கணத்துல பொருளாவது யாருன்னு கேட்கறாங்க ஒழுக்க முறை. இது நம்ம புக்ல ஓப்பனிங் கொஸ்டின் இதான். ஓகேங்களா. ரைட். அடுத்து பாருங்க முதிரையும் சாமையும் வரவும் மொய்மணி குதிரை வாலியும் குவித்து குன்று என வரிகள் குறிக்கும் நிலந்தது அப்படின்னு வெரி குட். எது சொல்றீங்க முல்லை. ஓகேங்களா. நீங்க அப்படியே உணவு போங்க. உணவு மேல உணவையும் பாருங்க முல்லை வரது சாமை முதிரை. அப்படியே பத்தி வாங்க. முதிரையும் சாமையும் வரவும் மைமணி குதிரை வாழையும் குவித்து குன்று என வரிகள் எதுல இருக்கு முல்லை. இப்படி கொஸ்டின் கேட்கறாங்க. இதெல்லாம் எக்ஸாம்பிள் இந்த ஒவ்வொரு கொஸ்டின்ஸை நம்ம இன்சர்ட் பண்ணி வச்சிருக்கோம். அடுத்த லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க குறிஞ்சி நிலத்திற்கான சிறுபொழுது. குறிஞ்சி நிலத்திற்கான சிறுபொழுது எது? ஏன்னா குறிஞ்சில சிறுபொழுது வராது, காலை வரவே வராது. அதை நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம். காலை சிறுபொழுது வரவே வராது. மீதி எது வரும்? யாமம் தான். இப்ப வைகரை எதுக்கு? மருதத்துக்கு. நண்பர்கள் எதுக்கு? பாலைக்கு. இந்த மாதிரி அந்த மத்த ஆப்ஷனை நீங்க கொஞ்சம் செக் பண்ணி அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது இருக்கும். ஓகேங்களா. ஏதாவது மிஸ் பண்ணீங்கன்னா எனக்கு சாதாரண பண்ண ஒண்ணு மொபைல்ல இருந்து நான் மிஸ் பண்ணிருக்கேன். அதை அடுத்த வீடியோ நான் சொல்றேன். ஓகேங்களா. பாருங்க இப்போ உங்களுக்கு நாங்க கிளிக் பண்றவங்கள கை கொடுத்து நாங்க எங்களால் முடிஞ்ச உதவிகள் நிறைய பேர் உங்களுக்கு ஒர்க் பண்றாங்க. அது நாங்களும் உங்களுக்கு இணைஞ்சிருக்கிறோம். இல்லைங்களா. எங்களால் முடிஞ்ச உங்களுக்கு உழைப்ப நாங்க கொடுக்குறோம். நீங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, நல்லா படிங்க. உங்களுடைய வெற்றி உங்க கையில தான் இருக்கு. இல்லைங்களா. டெய்லி இதை ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வெற்றி வாங்க சொல்ல முடியும். இல்லைங்களா. அது பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட் எனக்கு ரொம்ப முக்கியமானது. இப்போ உங்களுக்கு ஆடியோ வீடியோ இதுல வந்து கொஞ்சம் முன்னப்பின்னங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. போக போக அதை வந்து நாங்கள் டிஜிட்டலா மாற்றி உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொடுக்குறோம். இந்த கிளாஸ் பிடிச்சிருக்குன்னா உங்களுடைய கமெண்டை அவசியம் கொடுங்க. என்னோட வீடியோ பார்த்தா உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். பெல் பட்டன் எடுத்துங்க வச்சுக்க நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். உங்களுடைய அன்பிற்கும் ஆதரவு இருக்கும். நன்றி. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.